என் சண்டால கற்பனை ஓடிவாடா இந்த நேரம் கொல்லி மலை தம்பி தம்பி காடு விட்டு காடு விட்டு கருப்பால் தெரியல உன்னையான எதற்காக அழைத்தேன் தெரியுமா அண்ணா? தம்பி சரணம் அண்ணா நான் தான் என் பாதம் அடைந்த காரணத்தினால் உன் பேரும் புகழும் இந்த வையகத்தில் பல்லாண்டு நிலைத்திருக்கும். என்னை அழைத்த காரணம் யாதண்ணா? அலனமலை காட்டிலாந்து காவலாந்த வார்த்தை ஏந்தி நித்திரை செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்றை வரை தனிகள் சின்ன கருப்பு நான் தான் கொண்டு வந்து விட்டார். சித்தி கட்டியே கருப்பரோட பவனிக்குத்தான் நிலமாக்க கண்ணாடி எடுத்து கட்டியே கருப்பனுக்கு நெத்துக்கு சிட்டி கட்டி நெத்துக்கு சிட்டி கட்டி பல்லாத கருப்பனுக்கு நிலமாக்க கண்ணாடி எடுத்து கட்டியே அங்கே எரிக்கலமோ செல்லடமோ எடுத்து வைக்கும் நாள்களுக்கு
இன்னைக்கு சுட்டி கட்டி நலமாக்கு கண்ணாடியானது எடுத்து கட்டி விட்டு எப்படி கட்டினாலும் வேட்டைக்கான செல்ல வேண்டும் என்றால் முதலாவதாக எதற்கான கண்ணி வைக்க வேண்டும்? கண்ணி வைப்பதை விட காட்ட கலக்கணும் இல்ல? ஆமாமா. கட்ட கலச்சி விட்டு சின்ன கருப்பா நீதான் கண்ணை வைத்து விட்டு சின்ன கருப்பா கட்டை கலச்சி விட்டு சின்ன கருப்பு நாமா கதையை விட்டணும் நீதருமே. சின்ன கலச்சி விட்டு சின்ன கருப்பா சின்ன கருப்பா காட்டை கலைத்து விட்டோம் அண்ணா. சரி காட்டை எதற்கு கலக்க கண்ணி வைக்க வேண்டும்? முதலாவதாக எதற்கு தெரியுமா? வெள்ளத்தை இடிச்சு தொட்ட கருப்பு நீதான். தம்பி கடைக்குத்தான் கண்ணி வைப்போ கண்ணி வைப்போ அண்ணா காடை பட்டும் கண்ணியிலே அண்ணா கருப்புரிமை மாத்தியலே. குக்கல சூசு பெற்றான். கண்ணியில் என்ன பண்ணுங்க பார்த்து அண்ணா சிட்டபாடு கண்ணியிலே கண்ணியிலே சிட்டுபாடு கண்ணியிலே கண்ணியிலே அண்ணா சிக்குருவி மாத்தியலே மாத்தியலே. அங்கே என்ன தம்பியே எனக்கு அறிய சொல்லுவானோ அண்ணா தம்பி என்ன காரணம் ஏது காரணம் என்று தெரியவில்லை அண்ணா. இரண்டு குழிகளாகப்பட்டது மாறிவிட்டது அண்ணா. புள்ளி வைத்து விளையாடக்கூடிய கருப்பை நம்ம காலக்கார தெய்வம் நம்மிடத்திலே சித்து விளையாட்டு அண்ணா. இருக்கட்டும் வர்க்கம் என்று சொல்வார்கள். இரண்டாவதாக கண்ணியானது வைத்து விட்டோம். மூன்றாவதாக எதற்கு கண்ணி வைக்க வேண்டும்? பச்சிலம் பறவைக்கு கண்ணி வைத்த நாம் புல்லாங்கி மலைக்கான சென்று புலிக்கான கண்ணி வைக்கலாம். சரி. அங்க புல்லாங்கி மலையோர புலியா கண்ணி வைப்போம். புல்லாங்கி மலையோரமா சென்று புலிக்கு கண்ணி வைப்போம். புல்லாங்கி மலையோர தம்பி புலியா கண்ணி வைப்போம். புல்லாங்கி மலையோரம் வந்து புலிக்கான கண்ணியானது வைக்கலாம் என்று பார்த்தால் தம்பி புலியாகப்பட்டது வளத்திலே புள்ளி சங்கம் ஓடுகிறது பார்த்தாயா? எப்படி அண்ணா எப்படி? அது காதை விரித்து கொண்டாலோ காலைக்கு மொத்தம் எடுத்து கொண்டாலோ அதை எடுத்து கொண்டாலே ரெண்டு காலுக்கு முத்தமிட்டாலே அது காலவழி ஓடுகிறதோ அந்த வெள்ள கண்ணாக ஓடுகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. அண்ணா ஆனால் முதலாவது கடைக்கு கண்ணி வைத்தோம் கண்ணிக்குரியாக கண்குருவியானது மாட்டியது சிட்டுக்கானது கண்ணி வைத்து சிறுகுருவியானது மாட்டியது அண்ணா. மூன்றாவது ஆளிச்சு மண்டிக்கிட்டு 60 அடி தாண்டக்கூடிய செவ்வங்கை தோளிச்சு மண்டிக்கிட்டு 90 அடி தாண்டக்கூடிய வரிவங்கை வேங்கைக்கானது கண்ணி வைக்கும் பொழுது வேங்கையாகப்பட்டது புள்ளிமானது உருவமானது மாதிரி புள்ளிமானாகப்பட்டது இப்பொழுது வெயில முயலாக மாறும்பொழுது உன் வல்ல தீட்டியானது எடுத்து பாய்ச்சும் பொழுது இந்த கற்சிலை நெற்றியில் விட்டு குருதியான சிந்துகிறது அண்ணா. தாய் உமாமகேஸ்வரி போல் காட்சி தெரிகிறது. ஆகையால் கொல்லிமலை போய் வாடா சின்ன கருப்பா நீதான் கொள்கை வந்து வாடா தங்க கருப்பா கொல்லிமலை போய் பாரு வேண்டும் நானே நானே முன்னே வந்து கொல்லிமலை போய் வாடா சின்ன கருப்பா நீதான் கொள்கை வந்து வாடா தங்க கருப்பா தம்பி நீட்டில் வரக்கூடிய ரத்தத்தை நிறுத்திட்டோமே தவிர பச்சைமலை பருவதமலை கொல்லிமலை என சொல்லக்கூடிய அனைத்து மலைகளுமான சென்று இருக்கக்கூடிய மூலிகளால் பறித்து வந்து தாய் நெற்றியில் வரக்கூடிய குருதியானதை நிறுத்தி விட்டேன் அண்ணா. ஆனால் சரி தாயினுடைய பிற்பாலத்தை
கோபமானது குறையவில்லை அண்ணா. இப்படி இடி முழக்கம் போல் தாயின் பொற்பாதத்தை வணங்கினாலும் தாயினுடைய ஆங்கார கோபமானது குறையவில்லை. மனதாகப்பட்டது சிறிது கூட கரையவில்லை. அப்பேற்பட்ட கோபக்காரங்க எப்பேற்பட்ட கோபக்காரங்களா இருந்தாலும் தாலாட்டானது பாடினால் கோபமானது குறைவதற்கு பிறந்த வாய்ப்பு. குழந்தைக்கு தாலாட்டு என்றாலே தெரியாது. ஆனால் தாலாட்டு பாடும்போது அழுது அதோடைய கோபமானது குறையும். உண்மைதான். அதுபோல சரி, தாய்க்கு சிறந்த தாலாட்டு பாடல். உண்மைதான் அண்ணா. தாயை தாலாட்டினால் முகமானது மலரும்.